வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய காதல் உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் உங்களுக்கு மனக்கவலைகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். அன்பிற்கும் உண்மைக்கும் மதிப்பளிக்கும் தனுசு ராசினரின் காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட விரிசல் இதயத்தையே நொறுக்கும் அனுபவமாக இருந்திருக்கும். களத்திர ஸ்தானத்துல ஏதேனும் அசுப கிரகங்களின் ஆதிக்கம் இருந்த காலத்துல நீங்க உயிருக்கு உயிராக நேசித்த இணையுடன் தவறான புரிதல்களும் சந்தேகங்களும் உருவாகியிருந்திருக்கலாம். மூன்றாம் நபரின் தலையீட்டாலேயோ அல்லது சூழ்நிலையின் அழுத்தத்தாலேயோ உங்கள் காதல் முறிவை சந்திக்க கூடியிருந்திருக்கும். உண்மையான அன்பை கொடுத்தும் அது புரிந்து கொள்ளப்படாம போலித்தனமான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டுதான் போதுதான் நிலைகுலைந்து போயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். இந்த அன்பின் ஏமாற்றமும் காதல் முறிவுமே உங்களை நீண்ட நாட்கள் தூக்கமில்லாத இரவுகளுக்குமே தள்ளியிருந்திருக்கும். அதாவது நீங்க அன்பிற்கும் உண்மைக்கும் மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசினருடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட விரிசல் உங்களுடைய இதயத்தையே நொறுக்குற அனுபவமா இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க களத்திர ஸ்தானத்துல ஏதேனும் அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்த காலத்துல தான் நீங்க உயிருக்கு உயிரா நேசித்த இணையுடனே தவறான புரிதல்களும் சந்தேகங்களுமே உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். உண்மையான அன்பை கொடுத்தும் அது புரிந்து கொள்ளப்படாமல் தான் போலித்தனமான குற்றச்சாட்டுகள் உங்க மீது சுமத்தப்பட்ட போது நிலை குலைந்து போயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இந்த அன்பின் ஏமாற்றமும் உங்கள் காதல் முடிவுமே உங்களை நீண்ட நாட்களா தூக்கமில்லாத இரவுகளுக்குமே தள்ளியிருந்திருக்கும். மூன்றாம் நபர்களின் தேவையற்ற தலையீடு உங்களுக்கு அதிக கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ அல்லது தொழில் விஷயங்களிலோ சம்பந்தமே இல்லாத மூன்றாம் நபர்கள் தலையிட்டு நிலைமையை மேலும் சிக்கலாக்கி இருந்திருப்பாங்க. 8ஆம் இடத்து மறைவு கிரகங்களின் தாக்கத்தால உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வந்தவங்க என்று நம்பப்பட்டவங்களே எரியும் நெய்யில எண்ணெயை ஊற்றுவது போல பிரச்சனை பெரிதாக்கி இருந்திருப்பாங்க. தேவையில்லாத ஆலோசனைகளை கூறி உங்க முடிவுகளை குழப்புவதும் தம்பதியருக்குள்ள பிரிவினையை தூண்டுவதுமே அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கும். பிறரை எளிதில் நம்பவும் உங்கள் குணத்தை பயன்படுத்தி மூன்றாம் மனிதர்கள் உங்க வாழ்க்கையை தங்கள் விருப்பப்படி ஆட்டம் போட முயன்றதை உணர்ந்த போது நீங்க பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ அல்லது தொழில் விஷயங்கள்ல சம்பந்தமே இல்லாத மூன்றாம் நபர் தலையீடு உங்களுக்கு நிலைமையை சுபகமா இருக்கிற நிலைமையை மேலுமே சிக்கலாக்கி விட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வந்தவங்க என்று நீங்க நம்பப்பட்டவங்க தான் எரியிற நெய்யில எண்ணெயை ஊற்றுவது போலதான் பிரச்சனையை பெரிதாக்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது பிறர்களை எளிதில் நம்புற உங்க குணத்தை பயன்படுத்தினா அந்த மூன்றாம் நம்பர் மனிதர்கள் உங்க வாழ்க்கையை அவங்களோட விருப்பப்படி ஆட்டம் போட முயன்றதை உணர்ந்த போது நீங்க பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. கடன் மற்றும் பொறுப்புகளின் அழுத்தம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 6ஆம் இடத்து சனியினாலேயோ அல்லது ராகுவின் தாக்கத்தாலோ எதிர்பாராத சூழ்நிலைகளால கடன் சுமை உங்கள் தோள்களை அழுத்தியிருந்திருக்கும். மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டதாலோ அல்லது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய கடன்களாலேயும் வட்டிக்கு மேல் வட்டி ஏறி உங்களை மூச்சு திணற வைத்திருந்திருக்கும். மாத தவணைகளை கட்டுவதற்கும் குடும்ப பொறுப்புகளை சுமப்பதற்கும் தினமும் போராட்டமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த நிதி அழுத்தம் உங்களின் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவுமே சோர்வடைய செய்தாலும் அதிலிருந்து மீள நீங்க கட்டிய உழைப்பு தங்களின் விடாமுயற்சி சான்றாகும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு 6ஆம் இடத்து சனியினாலேயோ அல்லது ராகுவின் கால தாக்கத்தால தான் எதிர்பாராத சூழ்நிலைகளால உங்களுக்கு கடன் சுமை உங்க தோள்களை அழைத்திருந்திருக்கும். அது மட்டுமல்லாம நீங்க மற்றவங்களுக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டதாலேயோ அல்லது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட நீங்க வாங்கிய கடன்களாலே தான் வட்டிக்கு மேல வட்டி ஏறி உங்க மூச்சு திணற வைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க மாத தவணைகளை கட்டுவதற்கும் குடும்ப பொறுப்புகளை சுமப்பதற்குமே தினமும் போராட்டமாகவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். குரு அருளால தனுசு ராசினருக்கு இயல்பாகவே உள்ள ஆன்மீக சிந்தனை மேலும் வலுப்பெறப்போதும். இதுவரை வாழ்க்கையிலேயே மூழ்கியிருந்த நீங்க இனி ஆன்மீகம், தர்ம காரியங்கள் மற்றும் தத்துவ விசாரணைகளில் அதிக கவனம் செலுத்துவீங்க. புண்ணிய நதிகள்ல நீராடுதல், பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தல் போன்ற பாக்கியங்கள் கிட்டும். சித்தர்கள், மகான்கள் மற்றும்
ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்களை நடத்துவீங்க. தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்க மனசுக்குள்ள அளப்பரிய அமைதியையும் தெளிவையும் ஒருவித தெய்வீக உணர்வையுமே தந்து உங்க ஆத்மாவை தூய்மைப்படுத்த போகின்றது. அதாவது உங்களுக்கு இப்ப இயல்பாவே உள்ள ஆன்மீக சிந்தனை மேலுமே வலுப்பெற போகுது. அதாவது நீங்க லொலாக்கி வாழ்க்கையில மூழ்கி இருந்த நீங்க இப்ப ஆன்மீகம் தர்ம காரியங்களையும் மற்றும் தத்துவ விசாரணைகளில் அதிகம் கவனம் செலுத்த போறீங்க. அது மட்டுமல்லாம சித்தர்கள் மகான்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்களை நடத்துவீங்க. தானா தரும் தானா தர்மங்கள் செய்வதிலும் ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. நீங்கள் பல வருடங்களா மனசிற்குள் பூட்டி வைத்திருந்த இது நடக்குமா என்று ஏங்கிய பல ஆசைகள் மற்றும் கனவுகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகும். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், புது வாகனம் வாங்க வேண்டும், சொந்த தொழில் தொடங்க வேண்டும் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று உங்கள் நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே கைகூடி வரும். தடங்கல்கள் அனைத்துமே பனி போல விலகி பாதைகள் தெளிவாக போகுது. உங்களுடைய உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற பலனை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் இடமில்லை. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புத நேரமாவே இப்போது அமைய போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு பல வருடங்களா மனசுக்குள்ள நீங்க பூட்டி வைத்திருந்த இது நடக்குமா என்ற ஏங்கிய பல ஆசைகளும் கனவுகளுமே இப்ப ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது புது வாகனம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று உங்க நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே இப்ப கைகூடி வரப்போகின்றது உங்களுக்கு. உங்க உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற பலனை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். உங்களுக்கு சமுதாயத்துல மரியாதை உயரப்போகுது. சமுதாயத்திலேயும் குடும்பத்திலேயும் பணிபுரியும் இடத்திலுமே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். இதுவரை உங்க பேச்சை மதிக்காதவங்க கூட இனி உங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்க ஆலோசனைகளை பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பொது சேவைகள்ல சமூக அமைப்பிலும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கௌரவமும் தேடி வரும். உங்களுடைய நேர்மையும் திறமையும் நாடறியும் எந்த ஒரு கூட்டத்திலுமே நீங்க தனித்து அடையாளப்படுத்தப்படுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் உங்க மென்மையை கண்டு வியந்து ஒருங்கி போவாங்க அல்லது உங்களிடம் சரணடைய போறாங்க. உங்களுக்கு சமுதாயத்திலையும் குடும்பத்திலையுமே பணிபுரியும் இடத்துலையும் கூட உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையில. உங்க பேச்சை மதிக்காதவங்க கூட இனி உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பொது சேவைகளையும் சமூக அமைப்புகளையுமே உங்களுக்கு பெரிய பொறுப்புகளும் கௌரவமும் தேடி வரப்போகுது. உங்களுடைய நேர்மையும் திறமையுமே நாடறிய அளவுக்கு வெளிப்பட போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது எந்த ஒரு கூட்டத்திலுமே நீங்க தனித்து அடையாளப்படுத்தப்படுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்க மேன்மை கண்டு வியங்கி ஒதுங்கி போவாங்க அல்லது உங்களிடம் சரணடைய போறாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். குரு அருளால தனுசு ராசினருக்கு இயல்பாகவே உள்ள ஆன்மீக சிந்தனை மேலும் வலுப்பெறப்போதும். இதுவரை லொலாக்கிய வாழ்க்கையிலேயே மூழ்கியிருந்த நீங்க இனி ஆன்மீகம் தர்ம காரியங்கள் மற்றும் தத்துவ விசாரணைகளில் அதிக கவனம் செலுத்துவீங்க. புண்ணிய நதிகள்ல நீராடுதல், பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தல் போன்ற பாக்கியங்கள் கிட்டும். சித்தர்கள் மகான்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்களை நடத்துவீங்க. தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்க மனசுக்குள்ள அளப்பரிய அமைதியையும் தெளிவையும் ஒருவித தெய்வீக உணர்வையுமே தந்து உங்க ஆத்மாவை தூய்மைப்படுத்த போகின்றது. அதாவது உங்களுக்கு இப்ப இயல்பாவே உள்ள ஆன்மீக சிந்தனை மேலுமே வலுப்பெற போகுது. அதாவது நீங்க லொலாக்கி வாழ்க்கையில மூழ்கி இருந்த நீங்க இப்ப ஆன்மீகம் தர்ம காரியங்களையும் மற்றும் தத்துவ விசாரணைகளில் அதிகம் கவனம் செலுத்த போறீங்க. அது மட்டுமல்லாம சித்தர்கள் மகான்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்களை நடத்துவீங்க. தானா தரும் தானா தர்மங்கள் செய்வதிலும் ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. நீங்கள் பல வருடங்களா மனசிற்குள் பூட்டி வைத்திருந்த இது நடக்குமா என்று ஏங்கிய பல ஆசைகள் மற்றும் கனவுகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகும். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும்,
புது வாகனம் வாங்க வேண்டும், சொந்த தொழில் தொடங்க வேண்டும் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று உங்கள் நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே கைகூடி வரவும் தடங்கல்கள் அனைத்துமே பனி போல விலகி பாதைகள் தெளிவாகப் போகுது. உங்களுடைய உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற பலனை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் இடமில்லை. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புத நேரமாவே இப்போது அமைய போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு பல வருடங்களா மனசுக்குள்ள நீங்க பூட்டி வைத்திருந்த இது நடக்குமா என்ற ஏங்கிய பல ஆசைகளும் கனவுகளுமே இப்ப ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது புது வாகனம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று உங்க நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே இப்ப கைகூடி வரப்போகின்றது உங்களுக்கு. உங்க உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற பலனை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். உங்களுக்கு சமுதாயத்துல மரியாதை உயரப்போகுது. சமுதாயத்திலேயும் குடும்பத்திலேயும் பணிபுரியும் இடத்திலுமே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். இதுவரை உங்க பேச்சை மதிக்காதவங்க கூட இனி உங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்க ஆலோசனைகளை பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பொது சேவைகள்ல சமூக அமைப்பிலும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கௌரவமும் தேடி வரும். உங்களுடைய நேர்மையும் திறமையும் நாடறியும் எந்த ஒரு கூட்டத்திலுமே நீங்க தனித்து அடையாளப்படுத்தப்படுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் உங்க மென்மையை கண்டு வியந்து ஒதுங்கி போவாங்க அல்லது உங்களிடம் சரணடைய போறாங்க. உங்களுக்கு சமுதாயத்திலையும் குடும்பத்திலையுமே பணிபுரியும் இடத்துலையும் கூட உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையில. உங்க பேச்சை